வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வயலும் வாழ்வும்ல இரண்டாவது பகுதி. முதல் பகுதியில் இனிப்பாக ஆரம்பிக்கிறதுக்காக ஒப்பிட்டு செஞ்சோம். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம். கோழி சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் இந்த கறிக்கு தேவையான மசாலாவையும் வறுத்துக்கலாம். இந்த கறிக்கு தேவையான பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி தழை எல்லாமே நறுக்கி வச்சுக்கலாம். கோழிக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொதுவாக கறினாவே நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெயில் தெரியாமல் தண்ணி பட்டுருச்சு, அதுதான் அப்படி வெடிக்குது. பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்லையே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டோம்னா அடியிலலாம் கொஞ்சம் பிடிச்சிரும் இல்லையா, அதனால தான். கறியை ஒரு 5 நிமிஷத்துக்கு வணக்கி விட்டு அதுக்கப்புறம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்த கறி வேகட்டும். அதுக்குள்ளே ஏற்கனவே வறுத்து வச்ச மிளகா செலவுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மிளகா செலவை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதை ஆட்டுக்கல்லையே நைஸாக அரைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அதனால் மிக்சியில் ஒரு 2 அடி அடித்து அப்புறமா எடுத்து ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டிக்கலாம். ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் பசிக்கும்ல, அதனால தான் மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டேன். அந்த மிளகா செலவுலாம் நல்லா நைஸாக அரையிட்டோன்னு அதிலே ஒரு தேங்காய், அப்புறம் ஒரு 2 தேக்கரண்டி மட்டும் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். இப்போ இந்த மிளகா செலவில் போட்ட தேங்காய், பொட்டுக்கடலைலாம் நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வணக்கி வச்சுருந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ கறிலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகா செலவு சார்ந்த இதிலே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம குழம்பு எந்த பதத்தில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு தண்ணியாட்டம் இருந்தால் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கறியோடு சேர்ந்து கொதிச்சு வரணும். அப்போ தான் குழம்புல ருசி நல்லாயிருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த குழம்பு கொதி வந்து கறி எடுத்து வறுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே அமக்கலாமலை செடியில் நிறைய பழம் இருக்குது, அதை பறித்து வைக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கறி செய்கிறதுல வந்து பிஸியாக இருக்கிறாங்க. அந்த கேப்பில் நான் வந்து உங்களுக்கு இந்த அமுக்குரான் செடியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இதுதான் அமுக்குரான் செடி. இதுலேருந்து தான் அமுக்கலாம் பழம் வரும். அமுக்குரானா என்னென்னா, நம்ம நாட்டு மருந்து கடைகளில் அசுகந்தாங்கிற பேரில் கிடைக்குது இல்லையா, அதுதான் இங்கே நம்ம அமுக்குரான்னு சொல்கிறோம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அமுக்குரா பழம், அந்த வேறு, இந்த மொத்த செடியுமே வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொத்தமும் மருத்துவ குணம் கொண்டதுனால நம்ம நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவோ இல்லை வந்து டேப்லெட் வடிவில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, இந்த அமுக்கலாம் பழத்தை வச்சு சட்னியாவோ குழம்பாவோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து மூட்டு வலிக்கெலாம் வந்து ரொம்ப உகந்தது. இது வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கறியை தனியாக எடுத்து வறுத்துடலாம். கறி செய்யறதுக்கு நேரம் ஆளுக்கு ஒரு டம்ளர் மோர் குடிங்க. சரி கொடுங்க. சிக்கன் மசாலா
எங்க சிக்கன் மாஸ்டர் எங்க? வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா வந்து கூடுதல் சுவைக்கு தான். இந்த மசாலா சேர்த்துக்கலனாலும் சுவை நல்லா தான் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு தீ அணைச்சிடலாம். சுவையாக காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிடலாம். கறி சாப்பிடாதவங்களுக்கு முட்டை குழம்பு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? கோழிக்கறி முட்டையெல்லாம் சாப்பிட்டது வயிற்றுக்குள்ளே நின்றுது போல். அதான் தென்னை மரம் ஏறுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏப்ல எதை எடுக்கணுன்றான் உனக்கு தெரியாதுடாடா. எதை இருக்கிறத போடு. மரம் ஏற தெரிஞ்சவன் மரம் ஏறி இளநி பறிச்சிட்டான். மரம் ஏற ட்ரை பண்ணுற நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் பறிச்ச இளநியை நான் எடுத்து குடிச்சிருவேன். கவனண்டா. நீ வாயில் வடை சுடுவ, அப்படி ஏறி பழகணுமா? பாத்துடா பாத்து. ஒரு 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 5 செகண்ட் ஆச்சு அந்த மரத்துல காலை வச்சு நிக்கிறீங்களா? அப்படிதான். இன்னும் கொஞ்சம் கை மேல தூக்கி வைங்க. கை மேல தூக்குங்க. இதோட நின்னா எப்படி தேங்காய் வரும்? அப்படிதான் அப்படிதான்.